ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ். நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவான விதம் ரிலேட்டடான டாபிக்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்திய அரசியல் நிர்ணய சபையை பற்றி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அந்த வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்திய அரசியல் நிர்ணய சபையோட உறுப்பினர்கள் யார், தலைவர்கள் யார், எவ்வளோ நாள் அந்த நிர்ணய சபை நடைபெற்றது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? 1946 கேபினட் மிஷன் பரிந்துரையின் அடிப்படையில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்கப்பட்டது. இதில் உள்ள உறுப்பினர்கள் டோட்டலாக 389 பேர் இருப்பாங்க. சரிங்களா? 292 மாகாண பிரதிநிதிகள், 93 பேர் சுதேச அரசுலேருந்து வந்திருப்பாங்க, 3 பேர் மாகாண ஆணையர்களாக இருப்பாங்க, அப்புறமா பலுசிஸ்தான் சார்பில் ஒருவர் இருப்பாங்க. மொத்தம் 389 பேர். இதற்கான ஃபஸ்ட்டு தலைவராக சச்சிதானந்தா சின்ஹா தற்காலிகமாக இருப்பாங்க. அப்புறமா அவருக்கு ஏஜ் ஆயிரும் அப்படிங்கிறதுனால ரெண்டாவது ராஜேந்திர பிரசாத்தை நிரந்தர தலைவராக வச்சுருப்பாங்க. துணைத் தலைவர்கள் யாரெல்லாம்னா HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. நல்லா கவனிச்சுக்கோங்க, TT கிருஷ்ணமாச்சாரிங்கிறவர் வேறு, அவர் வரைவு குழு உறுப்பினர். இது VT கிருஷ்ணமாச்சாரி. அடுத்து முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 தான் நடந்திருக்கும். இந்த டிசம்பர் 9 நடந்த ஃபஸ்ட்டு கூட்டத்தில் தான் சச்சிதானந்தா சின்ஹா தலைவராக இருப்பார். அடுத்து நடைபெற்ற ரெண்டாவது கூட்டத்திலேயே ராஜேந்திர பிரசாத்தை தலைவராக்கிடுவாங்க டிசம்பர் 11. அடுத்து மூன்றாவது கூட்டம் நடைபெறும். இது 1946 டிசம்பர் 13. இந்த கூட்டத்தில் தான் நேரு அவர்கள் குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறத நிறைவேற்றியிருப்பார். சரிங்களா? அது 1947 ஜனவரி 22 ஏற்றுக்கொள்ளப்படும். அதன்படி தான் முகவுரை நமக்கு கிடச்சிருக்கும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதுறதுக்காக வரைவு குழுன்னு ஒன்று அமைச்சிருப்பாங்க. யாரோட தலைமையில் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களோட தலைமையில் 6 பேர் கொண்ட குழு. டோட்டலாக இந்த குழுவில் 7 பேர் இருப்பாங்க, அம்பேத்கர் அவர்களையும் சேர்த்து. சரிங்களா? இவர்களுடைய முயற்சியால் அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டிருக்கும். வரைவு குழு பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நவம்பர் 26, 1949 இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஜனவரி 26, 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள். சரிங்களா? இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ.